நம்ம கடையில் எறா, நண்டு, சொரா, நெத்திலி, கடமா, மீன் எல்லாமே இருக்கும். சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, லிவரு எல்லாமே இருக்குது. நெத்திலி சாப்பிட 50 ரூபா. அக்கா கடை எல்லா ஐட்டமும் இருக்கும். நெத்திலிலேருந்து ப்ரான்லேருந்து அப்புறம் இந்த சிக்கன் ஃப்ரை, சுறா புட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த பரவாயில்ல, சீப் அண்ட் பெஸ்ட் இல்லை. எங்களுக்கு மாரி ஆட்டோ ஓட்டுறவங்களாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. மேக்ஸிமம் ஒரு மோர் தென் ஒரு 15 இயர்ஸ் அங்கே சாப்பிட்றேன் சார். ஸ்டாஃபுங்களே ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. கோல்டு வினர் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி வெயிட் பண்ணி இருந்து வாங்கிட்டு போனேன். ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ எல்லாமே ஒரு காட்டம் இருக்குல்ல, கரெக்டான பக்குவத்தை இருக்குது. சும்மா நறுக்கு நல்லா இருக்குங்க. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டிலும் தமிழில் பார்த்து வந்திருப்பீங்க. ஆமாம், நான் பெசன்ட் நகரில் இருக்கேன். பெசன்ட் நகரில் வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஒரு சூப்பரான ஒரு மீன் சாப்பாடு கடைக்கு தான் வந்திருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கார்த்திக் ஃபுட்டுன்னு சொல்கிறத கார்த்திக் மீன் சாப்பாடு கடைன்னு சொல்லலாம். அப்படியே ஒரு பட்ஜெட்டாக மீன் சாப்பாடு விருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க. நண்டு, எறா, நெத்திலி, கடம்பா, சொரா புட்டு எல்லா சைடிஸுமே 50 ரூபாய்க்கு சும்மா அட்டகாசமாக கொடுத்துட்டு இருக்காங்க. டேஸ்ட் எப்படின்னு சாப்பிட்டு சொல்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லாங்கிறோம்மா. அக்கா, நம்ம கடை பேர் என்ன? நம்ம கடை எங்கேக்கா இருக்குது? என்னென்னலாம் பண்ணுறோம் நம்ம கடையில்? கடை வந்து ஆர்பி கோட்டர் சென்டர்ஸில் இருக்குது. கார்த்திக் ஃபுட்டுன்னு இருக்குது. இபி ஆஃபீஸ் ரோடு. நம்ம கடையில் எறா, நண்டு, சொரா, நெத்திலி, கடமா, மீன் எல்லாமே இருக்கும். சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, லிவரு எல்லாமே இருக்குது. நெத்திலிலாம் 50 ரூபா ஆஃப் பிளேட்டு, ஃபுல் பிளேட்டு 80 ரூபா. அப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுமுன்னா 100 ரூபாய்க்கு போடுவோம். சாப்பாடு வந்து பார்சல் 60 ரூபா, சாப்பிட 50 ரூபா. எதுக்காக சீ ஃபுட் மட்டுமே இங்கே போடுறீங்கக்கா? அதுதான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கஸ்டமர் எல்லாமே. சீ ஃபுட் ஐட்டம் தான். சிக்கன்லாம் கொஞ்சம் அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. இது நல்லா விரும்பி போகும் நமக்கு. எத்தனை வருஷமாக்கா இங்கே இருக்குது? நான் ஒரு 22 வருஷமா 23 வருஷமா இருக்கேன் நான் இங்கே இடத்துல. மக்களோட வரவேற்பு எப்படி இருக்குது? எப்படி எல்லாமே நல்லா இருக்கும். மீன் வந்து வஞ்சிரம், பாறை, கொடுவா, சங்கரா, ஐலா எல்லாமே போடுவோம். மிக்ஸ் பண்ணி கலப்படம் போடுவோம். கடம்பா, சொரா புட்டு கூட மோஸ்ட்லி நேரத்தில் போட மாட்டாங்க. அதெல்லாம் வேலை அதிகம் இல்லை நம்ம நேரம். அது நம்ம வேலைன்னு பார்த்தா தான் வேலை அதிகம். நம்ம தொழில்னா இதுதான், இதை செஞ்சு தான் ஆகணும். நம்ம எவ்வளோ நேரம் வரைக்கும் கடை இருக்கும்? நம்மளது வந்து 12 மணி 12 ஸ்டார்டிங் ஆகும். சாயங்காலம் 5 மணி மட்டும் இருக்குது கடை. வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். மசாலா போட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பொடி இது நீங்களே ரெடி பண்ணுறதாக்கா? ஆமாம்மா. ஸோ 50 ரூபாய்க்கு கூட மீன் இருக்கு? இருக்குது. வேற என்னென்ன ஐட்டம் இங்கே ஃப்ரெஷ்ஷாக போடுவீங்க? எல்லாமே லிவர் இருக்குது, நெத்திலி இருக்குது, நண்டு இருக்குது, சிக்கன் பகோடா இருக்குது, சிக்கன் கிரேவி இருக்குது, சொரா புட்டு இருக்குது, எறா இருக்குது, கடமா இருக்குது. மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இது எல்லாமே இங்கே ஃப்ரெஷ்ஷாக வந்துடும்? ஆமாம். இது எறா, கடமா. எதனால இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இந்த தானே எடுத்துன்னு வந்து பண்ணி கொடுக்கணும்னு தோணுது? இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம கொடுக்க முடியும். நம்ம வீட்டிலலாம் சமைச்சு எடுத்துகிட்டு வந்தால் கஷ்டமாக இருக்கும்.
அது வந்து சில பேர் பழசுன்னுவாங்க, அது நம்ம ஏன் கஷ்டமா அவங்க எதிராக சமைச்சு கொடுத்தோம்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம அதில் என்னமோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன்லாம் அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வருவாங்க, தேடிட்டு வருவாங்க. நல்ல விஷயம், சூப்பராக பண்ணீங்க. அதுவும் 50 ரூபாய்க்கு பெசன்ட் நகரில் பட்ஜெட்டாக கொடுத்துட்டு இருக்கீங்க. பொடியெல்லாம் நீங்களே மேக் பண்ணுறேன்? நானே வீட்டில் அரைச்சிடுவேன் எல்லாமே. மீன் குழம்பு, சாம்பார், ரசம், அப்பளம், பொரியல் எல்லாமே நான் தான் பண்ணுவேன். வெஜ்ஜு சாப்பாடும் இருக்கா நம்ம கிட்ட? இருக்குது. அதுக்கு என்னென்ன வரும்? அதுக்கு வந்து ரசம், அப்பளம், பொரியல், கீரை அது தனியாக கொடுத்துருவோம். கீரையும் போடுறீங்களா? கீரையும் போடுறோம். எல்லா நாளும் இருக்குமா கீரை? எல்லா நாளும் இருக்கும். சூப்பராக இருக்கு. கீரைலாம் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க, ஏன்னா இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இதுக்கு எப்படி நீங்கள் ஒரு காலை 5 மணிக்கு எழுந்திருக்கீங்களா? நான் 3:30 எழுந்திரிக்குவேன். 3:30 எழுந்திரிச்சோம்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வேலை நம்ம கரெக்டாக இதுதான், ஏன்னா அவ்வளோ நேரம் எடுத்தால் தான் இவ்வளோ விஷயத்தை செய்ய முடியும். 12:30 முடிச்சிடுவோம் நாங்கள். கடைக்கு இங்கே வந்து சேர்த்து கரெக்டாக இருக்கும். உங்கள் கூட யாருக்கு உதவியாக இருக்குது? எங்கள் கூட எங்கள் வீட்டுக்காரர் இருப்பார், எங்கள் பையன், நாங்கள் 3 பேர் தான். எங்ககிட்ட இருக்க அந்த சைடிஸு, இந்த மீன் வறுவல், மீன் சாப்பாடுலாம் சாப்பிட்டு பாருங்கம்மா. நம்மக்கிட்ட இந்த மீன்லாம் மசாலாலாம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட்டினப்பாக்கத்தில் இருக்க இங்கே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா இருக்குதுல்ல. நான் எப்பவுமே இங்கே தான் சாப்பிடுவோம், வேறு எங்கேயும் மாற்றிலாம் சாப்பிட மாட்டோம். அக்கா கடை எல்லா ஐட்டமும் இருக்கும், நெத்திலேருந்து ப்ரான்லேருந்து அப்புறம் இந்த சிக்கன் ஃப்ரை, சுறா புட்டு எல்லாமே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். காஸ்ட்டெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆளுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு 10 ரூபா இல்லை அப்படி சொன்னால் அதெல்லாம் கேர் பண்ண மாட்டாங்க, கொடுத்துரு. டேஸ்ட்டு வேறு லெவல் தலை. ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அக்கா கிட்ட எல்லாமே சூப்பராக இருக்குது. வந்து ஒரு 3 மாதமாக சாப்பிட்டுன்னு இருக்கேன். எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. வீட்டு சாப்பாடு மாரி தான் இருக்குது. நெத்திலி, சொறா புட்டு, அப்புறம் வஞ்சர மீன், கொடுவா, அந்தமாரி சாதம், இது கடம்பா, அதெல்லாம் நல்லாயிருக்கும் சாப்பாடு. ரேட் 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பரவாயில்ல, சீப் அண்ட் பெஸ்ட் இல்லை. எங்களுக்கு மாரி ஆட்டோ ஓடுறவங்களாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. பரவாயில்ல, மற்ற கடையோட இந்த கடை நல்லாயிருக்கு. வீட்டு சாப்பாடுமே நல்லாயிருக்கு. சாப்பிட்ருக்கீங்களா? எப்படின்னா இருக்கு? சூப்பராக இருக்குது. என்ன சாப்பிட்ருக்கீங்க? சிக்கன் வறுவல், மீன் குழம்பு சாப்பிட்ருக்கோம். மீன் குழம்பு, மீன் வறுவல், எறா அண்டு இது இல்லிப்பூச்சி, சிக்கன் 65, சிக்கன் பெப்பர் ஃப்ரை எல்லாமே இங்கே நல்லாயிருக்கும் சார். ஏன்னா இந்த இடத்துல வந்து இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும், ஆனால் சாப்பாடும் நல்லாயிருக்கும் இந்த இடத்துல. எங்கள் ஆஃபீஸ் வந்து இங்கே 96ல் வந்தோங்க. நான் மேக்ஸிமம் ஒரு மோர் தென் 15 இயர்ஸாக இங்கே சாப்பிட்றேன் சார். ஸ்டாஃபுங்களே இங்கே வந்தாங்கன்னா 3000 4000 பில் ஆகும் எங்களுக்கு. அந்தளவுக்கு சாப்பாடு நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். 50 ரூபா தாராளமாக கொடுக்கலாம். இப்போ தான் அது கூட ஒரு 10 ரூபா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 40 ரூபா தாங்க சாப்பாடு. சைடிஸு எல்லாமே இப்போ கொஞ்சம் எல்லாம் இந்த விலைவாசி ஏற்றம் இல்லைங்களா, அதனால் இப்போ கொஞ்சம் ஒரு 10 ரூபா அதிகம் தான், பட் வந்து பெட்டர். மீன், எறா, நண்டு, கடம்பா, சுறா போட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். வீட்டில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் இங்கே வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க, கோல்டு வின்னர். பாம் ஆயில் யூஸ் பண்ண மாட்டாங்க, டெய்லி ஃப்ரெஷ்ஷாக எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க, ரீபாயில்லாம் எல்லாமே. ஆனால் எல்லாமே நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அது வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சாப்பாடு சூப்பராக இருக்குண்ணா. என்னென்ன வாங்கியிருக்கீங்க? நான் நெத்திலி வாங்கியிருக்கேன், மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டேன், சூப்பராக இருக்கும். பட்ஜெட்டை நான் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க, ஆனால் டேஸ்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நெத்திலி ஃப்ரை வாங்கியிருந்தேன், கன்வியூஸாக நெத்திலி ஃப்ரை தான் வாங்கிட்டு இருக்கேன். எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் வாட்டி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஆனால் வெயிட் பண்ணி இருந்து வாங்கிட்டு போனேன். ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ கொஞ்சம் அந்த சைடு போயாச்சுனாலே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சாப்பாடு சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். நான் எல்லாமே சாப்பிட்ருக்கேன், எறா, நண்டு, சுறா புட்டு, கடம்பா எல்லாமே சாப்பிட்ருக்கேன். ஒரு 12 வருஷமாக இங்கே வருவேன். கடை இருந்தால் இங்கே சாப்பிடுவேன், இல்லைன்னா வேற எங்கிட்ட போயிருக்கேன். ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. ஃபைனலாக மீன் சாப்பாடு வாங்கியாச்சு. மீன் சாப்பாடுன்னு இல்லாமல் கறி குழம்பு, அந்த சாம்பார், கீரை எல்லாமே வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மீன் சாப்பாடுக்கு ஏற்ற சைடிஷ் எல்லாமே வச்சுருக்காங்க. சிக்கன் 65 இருக்குது, எறா இருக்குது, நெத்திலி இருக்குது, சொறா புட்டு இருக்குது, அப்புறமேட்டு ஈரல் வச்சுருக்காங்க, கோழி ஈரல், ஆர மீன் வச்சுருக்காங்க, அப்புறம் கடம்பா. ஸோ இந்த ஐட்டம் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. சைடிஷ்லாம் சாப்பாடும் 50 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. 40 ருபீஸ்லேருந்து சாப்பாடெலாம் கொடுத்துருந்தாங்களா. ஸோ இப்போ வந்து விலைவாசி ஏறினதால 50 ருபீஸ் கொடுக்குறதுன்னு சொன்னாங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு சாப்பாட்டிலேருந்து ட்ரை பண்ணிடலாம். எப்பயுமே ஒரு மீன் சாப்பாடு கடை அப்படின்னும் போதே நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? மீன் குழம்பு தானே. ஸோ இந்த சாப்பாட்டில் என்னென்ன ஊற்றிருக்கேன்னா மீன் குழம்பு, கறி குழம்பு, சாம்பார், கீரை இதெல்லாம் ஊற்றிருக்கேன். இதை தவிர்த்து ரசம் எல்லாமே இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட இருக்க மீன் குழம்புலேருந்து போயிடலாம். ஆஹா, இதை பாருங்கள், மீன் குழம்புல மாங்காய்லாம் போட்டுருக்காங்க. மீன் குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. சாப்பாடு பயங்கரமாகும் போல். சரியான திக்னஸ் அந்த மாதிரி ஒரு திக்னஸ்ஸு. மீன் குழம்பை பாருங்களேன் எப்படி இருக்கான்ட்டு. ஸோ ட்ரை பண்ணிடலாம். இது செம்மையாக சாப்பிட்ற பிளெண்டாக இருக்குது. மிளகாத்தூள் வாடை அந்த மாதிரிலாம் இல்லாமல்
நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு மீன் குழம்பு. அந்த மாங்காய்லாம் போடுறனால டேங்கி புளிப்போட சாப்பிட அருமையாக இருக்கும். ரொம்ப காரம் எல்லாம் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. சிக்கன் குழம்பு போயிடலாம். சிக்கன் குழம்பு மீன் குழம்புலாம் நம்ம முன்னாடியே வாங்கிட்டோன்னா அதை இருக்க சிக்கன்னாவும் சரி மீன் துண்டுகளும் சரி சாப்பிட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் லேட்டாக போனால் காலியாகுது. நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சிக்கன் குழம்பும் இந்த பாருங்கள் அப்படியே கரெக்டாக இந்த திக்னஸை எப்படி இருக்கான்ட்டு எப்படி இருக்குன்னு போயிடலாம். இந்த கறி குழம்பு இந்த தேங்காய் பட்டையோட இது நல்லா அரைச்சி ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க. அரைச்ச பக்குவத்தில் இருக்கும்ல, முழுசாக எதுவுமே போடாமல் ஒரு அரைச்ச பக்குவத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க, செம. சைடிஷ் போயிடலாம். ஸோ மீன் குழம்பு சிக்கனும் சாப்பிட்டு சைடிஷ் போகாமல் இருந்தால் எப்படி? ஸோ சைடிஷில் உங்களுக்கு சிக்கன் வறுவல் அந்த 65 ஸோ அதை வச்சுருக்காங்க. ஸோ இது எப்படி ட்ரை பண்ணலாம். எல்லாமே போன்லெஸ் பீஸ் தான். அது போட்டிருக்க மசாலா இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு நார்மல் சிக்கன் மசாலா மாதிரியே 65 மசாலா மாதிரியே இருக்காது. இந்த செம்ம ஃபீல் கொடுக்குது. அந்த மேலே அவங்க மாவுலாம் எதுவுமே பெருசாக ஆட் பண்ணல. சாப்பிடுவோம், செம்ம சாஃப்டாக இருக்குது. ஒர்த்து சூப்பர். ஃபஸ்ட்டு விட்டு எறா போயிடலாம். இங்கே பாருங்கள் எறா சைஸை நல்லா எறாவை சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்க. அந்த இது கூட இல்லை, நரம்பு அந்த அழுக்கு கூட எதுவுமே இல்லை. இந்த எறா எப்படி இருக்குன்னு போயிடலாம். அதுதான் எறா இந்த பெப்பர் வாட்டல் இருக்குல்ல, இந்த ஆனியன் போட்டு பெப்பர் வாட்டல் மேலே பொடி ஆறா மாதிரி செம்மையாக பண்ணிட்டான். இதில் ஹோம்மேடாக பொடி ரெடி பண்ணுறாங்க. நம்ம யூஸ்வலாக பட்டினாப்பாம்பு பொடி அதெல்லாம் இருக்கணும்ல, இந்த பொடி ஒரு செம்ம டேஸ்ட் விட்டு கொடுக்குது. அதுவும் அந்த லைட்டாக வதக்குன அந்த ஆனியனோட அந்த எறா தூக்கு வச்சு சாப்பிட செம்மையாக இருக்காங்க. சூப்பர். ஸோ இங்கே நெத்திலி வச்சுருக்காங்க, நெத்திலி. ஸோ எப்படி இருக்க ட்ரை பண்ணலாம். ரொம்ப முழுவெல்லாம் விடாமல் இந்த சதை நெத்திலி இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய நெத்திலி. இந்த மாதிரி நெத்திலி வச்சுருக்காங்கன்னா ஒரு 50 ரூபா கொடுக்குமே. குவான்டிட்டி வைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். தரமாக இருக்குது நெத்திலி. மெரின்ஸ் நல்லா எதுவுமே இல்லாமல் அந்த முள்ளு கூட நெத்திலி நல்லா மென்று சாப்பிட முடியுது நம்மளால். சாப்பிட்றதுக்கு அந்த மேலே நெத்திலியும் பொடி போடுறாங்களே, வர்ற மாதிரி பண்ணிட்டாங்க. அருமையாக இருக்குங்க. நெத்திலியை வச்சு கறி குழம்பு போய் பார்த்துடலாம். சாப்பிடும்போது தோணுச்சு, அதான் சாப்பிட்றேன். அற்புதமா அந்த மாதிரி இந்த கறி குழம்புக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஈரல் இருக்குது, இவங்க கோழி ஈரலும் போடுறாங்க. ஸோ ஈரலில் பெப்பர் ஃப்ரையாக அப்படியே அந்த எறா மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஸோ ஈரல் ட்ரை பண்ணிடலாம். செம்மையாக இருக்கான் ஈரல். ஈரல் தெரியுது அவங்களுக்கு. இந்த நல்லா வாட்டி எடுக்கிறாங்க எண்ணெயில். ஆனியனை பெப்பர் போடுறது அப்படியே சாப்பிட்றதுக்கு மெல்ட் ஆகலாம். அவங்க சாஃப்ட்வேர் தான் போடுறாங்க, அதனாலேயே அம்மா டேஸ்ட்டு கொடுக்குறான். இவங்ககிட்ட சொரா புட்டு இருக்குங்க. சொரா புட்டு நேரத்தை கிடைக்காதுல்ல, இவங்ககிட்ட சொரா புட்டு இருக்குது. இப்போ பாருங்கள் எப்படி ஆனியன்லாம் நல்லா மேஷ் ஆகிருக்கு. ஸோ சொரா புட்டு எப்படி ட்ரை பண்ணலாம். சொரா புட்டில் இந்த இஞ்சியை வந்து நறுக்கி போட்டிருக்காங்க, அரைச்சி போடல. பூண்டு இஞ்சியும் சின்ன நொறுக்கி போட்டிருக்காங்க. அது எறா புட்டோட வச்சு சாப்பிட செம்மையாக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு ரொம்ப டாமினேஷன் இல்லாமல் சொரா புட்டை நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிட முடியுது. செம்மையாக இருக்கும் சொரா புட்டு. ஒரு மஸ்ட்டு ட்ரை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடம்பா கனவா ஸோ இதை ட்ரை பண்ணிடலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடம்பா. எதுவுமே இந்த ஸ்பைசினஸ் அதிகமாக எனக்கு ஃபீல் ஆகல. இந்த பொடி நல்லா எல்லாத்துக்குமே சூப்பராக போட்டு பண்ணியிருக்காங்க. இதுலேயும் அந்த ஆனியன் தாளிப்பு போட்டு அந்த பொடி போட்டு பண்ணுறாங்க. இந்த கடம்பா கூட இந்த லப்பர் மாதிரிலாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கான். இங்கே பாருங்க, சரியான சாஃப்டாக இருக்கான். சாப்பிட்றது செம்ம சாப்பிட்றது. இப்போ சாப்பிட்ட இந்த சீ ஃபுட்டு எல்லாமே இந்த ஈவன் மெரின் ஸ்மெல் கூட எதுவுமே இல்லை. அவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்க. சாப்பிட செம்மையாக இருக்காங்க. இப்போ சாம்பார் ட்ரை பண்ணிடலாம். கடம்பாக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்டா அறா மாதிரி போடுவா. சாம்பாரில் இந்த மாதிரி முருங்கைக்காய் சாம்பார், இந்த மாதிரி காய் சாம்பார் தான் போட்டு பண்ணுறாங்க. ஒரு வீட்டு சாம்பார் உங்கள் கடை சாம்பார் ஃபீலே கிடைக்காது. ஒரு வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி பருப்புலாம் நல்லா செஞ்சு எல்லா காயுமே போட்டு இங்கே பாருங்கள், எல்லா காயுமே போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. வர்ற மாதிரி இருக்குது சாம்பார். ஒரு வெஜ்ஜு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா இந்த மாதிரி கூட்டு இதெல்லாம் வச்சிடுறாங்க. கீரையும் இருக்குது. ஸோ கூட்டோடு போயிடலாம் சாம்பாரை. கோஸ் கூட்டு நல்லா மசிஞ்சு இருக்குங்க. அந்த கடலைப்பருப்பு போட்டு பண்ணுறாங்க. இந்த கோஸை நல்லா மசிஞ்சு சாப்பிட செம்மையாக இருக்கும். காரசாரமாக இல்லை,
இந்த சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த சாம்பாரோட கடம்பா சாம்பாருக்கு தான் சாம்பாரே ஃபஸ்ட்டு நான் இப்போ சாப்பிட்டேன். இப்படி ட்ரை பண்ணலாம். சாம்பார் கூட கடம்பா வச்சு சாப்பிடும்போது ஒரு மாதிரி அட்றா மாதிரி பண்ணுறான். நல்லா இருக்குது. இந்த சாம்பார் ரொம்ப காரசாரமான மைல்டாக இருக்கா. இந்த கடம்பா சும்மா தூக்கலாக அந்த மசாலாவோட சூப்பராக பண்ணிட்டான். சிக்கன் தொக்கு, ஸோ இதுவும் வைக்கிறாங்க. பெப்பர் சிக்கன் தொக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி ட்ரை பண்ணலாம். சிக்கன் சரியான சாஃப்டாக இருக்கும். இந்த மசாலா பாருங்களேன் மேலே, இந்த தொக்கு கிரேவி, இவங்க யூஸ் பண்ணுற மசாலாங்க தான் ரொம்ப சூப்பரான விஷயம். எல்லாமே ஒரு காட்டம் இருக்குல்ல, கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. சும்மா நறுக்கு நல்லா இருக்குங்க. கீரை இருக்குது, கீரை ரசம் எல்லாமே இருக்குது. ஸோ கீரை எப்படி ட்ரை பண்ணிடலாம். எல்லா நாளுமே கீரை போடுவாங்களா? இவங்க அரைக்கீரை தான் அந்த மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. கீரையில் நல்லா பருப்பு போட்டு மசிச்சு அந்த கீரை சாப்பிட சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குங்க. அந்த கீரை இறா வச்சு போனால் பயங்கரமாக இருப்பான். கருவாடு போட்டிருந்தா நல்லா இருக்கும். கீரை கருவாடு தொக்கு. ஆனால் இறா கீரை அட்டகாசம். ஸோ உங்கள்கிட்ட இந்த நண்டு வாங்கியிருக்கேன். ஸோ நண்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். 50 ரூபாய்க்கு இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் தராங்க. நண்டை பாருங்க, ஆஹா ஓடுறானே. ஸோ நண்டு ட்ரை பண்ணிடலாம். மசாலா பயங்கரமாக இருக்கான். இந்த மேலே பெப்பர் போட்டு அந்த ரோஸ்ட் மசாலா இருக்குல்ல, நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிடும்போது அதே மாதிரி இந்த இதில் ஃப்ரெஷ்னஸை நல்லா ஃபீல் பண்ண முடியுதுங்க. இதை சாப்பிட்டா இப்படி தான் சட்டியாக சாப்பிட்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. சுருக்குன்னு இருக்கான், சூப்பராக இருக்கான். இந்த மேலே அந்த மசாலா இருக்குல்ல, ஆனியனு, இந்த மசாலா கருவேப்பிலெல்லாம் போட்டு இந்த புதினா அதெல்லாமே போடுறாங்க மேலே மசாலா. மசாலா செம்மையாக இருக்கான். இந்த ஆனியன் தான் மேட்ரு. இந்த ஆனியனை வறுக்கிறாங்களே, அந்த மசாலாவோட பிளெண்ட் ஆகி சாப்பிட செம்மையாக இருக்கான். நண்டு ஒரு மஸ்ட் ட்ரை, சூப்பராக இருக்குது. ஸோ இவங்ககிட்ட ஃபைனலாக இந்த பாறை மீன், இந்த மாதிரி வஞ்சர மீன் இதெல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த மீனை எப்படி ட்ரை பண்ணலாம் பாருங்க. சரியான ஃப்ரெஷ்ஷு மீன், செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். சரியான ஃப்ரெஷ்ஷு. மேலே அந்த கிரிப்சினஸ் இருக்குது அந்த மசாலாவோட. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்கான். ஆட்டமே இல்லை, அது என்ன தேவையோ சூப்பராக இருக்குது. மீனோட அந்த ஃப்ரெஷ்னஸ் நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிட முடியுது. ஈவன் இதில் இருக்க எல்லா சீ ஃபுட்டுமே அது என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற அந்த ஃப்ரெஷ்னஸை நம்ம ஃபீல் பண்ணி சாப்பிட முடியுது. கரெக்டாக இருக்குது எல்லாமே. எனக்கு இங்கே சீ ஃபுட்டில் என்னடா பிடிச்சிச்சின்னா எல்லாமே அட்டகாசம். அதுவும் இவங்க சிக்கன் ஈரலும் சிக்கன் கிரேவியும் வச்சுருக்காங்கல்ல, அது தனியாக இருக்கும். நீங்கள் மற்றதை சாப்பிட்ட மாதிரி இருக்காது. இந்த சாம்பார் எதிர்பார்க்கல. மீன் குழம்பு எந்த லெவலில் சூப்பராக இருக்கும், சாம்பார் அதை விட அட்டகாசமாக இருக்குது. ஸோ ரசம் கூட இருக்கான். ஸோ அதை ட்ரை பண்ணலான்னா முடியாது, நமக்கு இதுவே வயிறு ஃபுல்லாக இருக்குது சைடிஷோட சாப்பிட்டது. ஸோ பெசநகர் சைடில் வந்தீங்கன்னா பெசநகர் 1வது பிரதான சாலையில் இந்த கடை இருக்குது, கார்த்திக் ஃபுட்டுன்ட்டு. இந்த கடையோட லொக்கேஷன் எல்லாமே நான் கீழே மேப் பண்ணி விட்றேன். வந்தீங்கன்னா யூஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நிறைய இடத்துக்கு போய் தனியாகவே வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களால் முடிஞ்சால் ஒரு லைக்கு கமெண்ட்டு ஷேர்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் கைஸ். நான் உங்கள் ஐடியா பண்ணி டாடா பை பை. நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன்.